ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் தேவன் தந்த ஒரு வார்த்தையானது யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அநேக உபத்திரங்களை உங்களுக்கு தரும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை செல்லும் இடத்தில், உங்கள் நண்பர்கள் மத்தியிலே நீங்கள் யாரை பெரிதாய் நம்புகிறீர்களோ அவர்கள் மூலமாகவே இந்த உலகம் பல்வேறு உபத்திரவங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். இந்த உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகளில் இருந்து தேவன் ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு, ஆம் என் அன்பு சகோதரர்களே, தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உலகம் அநேக பொருட்கள், அநேக வசதிகள், தன் எதிர்பார்ப்பதற்கு மேலான அநேக செல்வங்கள் இருந்த போதிலும் மனதில் ஒரு அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் நாம் பார்க்கிறோம். ஏதோ மனக்கசப்பு, மனதில் சோர்வுகள், அதன் மூலியமாய் உடல் பாதிப்பு போன்றவைகள் வந்து கொண்டே இருக்கிறது, நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் நினைத்தால் ஒன்றும் மாறாது. நாம் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்கிறோம், ஆனால் அவர்கள் அதை மதிப்பதில்லை. மாறாக நமக்கு சோதனைகளை தேடித் தருகிறார்கள். நாம் பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். நாம் செலுத்தும் அன்பை அவர்கள் அசட்டை செய்துவிட்டு அவர்கள் பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிறார்கள். இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை. ஒரு ஜெயமில்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே இவ்விதமான உபத்திரங்கள் வரும்போது நீங்கள் திடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி பயமான வாழ்க்கையை வாழாமல் தினமுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களுக்கு சமாதானம் வரும். நீங்கள் தினமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் ஏற்கனவே உங்களுடைய பிரச்சனைகளையும், உங்கள் உபத்திரவங்களையும், பாடுகளையும் கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். இயேசு சொல்லும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் அல்ல. சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தால் உள்ளத்தில் அமைதியை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே விதமான சமாதானங்களையும் ஜெயத்தையும் உங்களுக்கு தந்து தினமுள்ள வாழ்க்கையை வாழ வகை செய்வார். God bless you.